வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் சாஸ்திரங்கள் சில இதை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சுப்பிரபாதத்தை தினமும் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்க முடியாத சூழ்நிலையில் மாலையில் கேட்பது அவ்வளவு உச்சிதமானது கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவானின் மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிந்தவர்களுக்கு எப்பொழுதும் எல்லாமுமே வெற்றிதான். காலையில் விழித்தவுடன் நாராயணனையும் இரவு தூங்கும் முன் சிவபெருமானையும் நினைக்க வேண்டும். கஷ்டங்கள் நீங்க நினைத்தது நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவது தான். அதனால காலை மாலை தினமும் தீபம் ஏற்றுவது முக்கியமான ஒரு விஷயம். தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரிய வேண்டுமே தவிர திரி கிடையாது. அதனால திரி எரிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றும்போது வீட்டில் பின்வாசல் இருந்தால் கண்டிப்பாக பின்வாசல் கதவை சாத்திவிட வேண்டும். காலையில் நின்று கொண்டு செய்யும் ஜபத்தால் அதாவது பூஜையால் இரவில் செய்த பாவங்கள் மறையும். மாலையில் உட்கார்ந்து கொண்டு செய்யும் பூஜையால் பகலில் நாம் செய்த பாவங்கள் தொலையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது கை விரலால் எண்ணெயில் உள்ள தூசியை எடுப்பதோ அல்லது திரியை சரி செய்வதோ கூடாது. தூண்டுகோல் பயன்படுத்தி தான் எதையுமே நாம் செய்யணும். அதே போல் எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை ஆண்கள் குளிர்விக்க கூடாது, பெண்கள் தான் குளிர்விக்க வேண்டும். ஆண்கள் தெய்வங்களை வழிபடும்போது தையல் உள்ள ஆடைகளை அணியக்கூடாது. கைலி அல்லது வேஷ்டியை அணியணும். இரண்டுமே தைக்கக்கூடாது. அதாவது கைலியை ஒரு சிலர் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணாமல் தையல் இல்லாத ஆடைகளை தான் ஆண்கள் பயன்படுத்தணும். பூஜை நேரத்தில் ஈர துணியை உடுத்தி கொண்டு பூஜைகள் ஜபங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் நாம் சொல்லவும் கூடாது, செய்யவும் கூடாது. வாழைப்பழத்தில் ஊதுபத்தியை சொருகி வைக்கக்கூடாது. தேங்காய் 2க்கு மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது. புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது. மாயிலை கட்டுவதால் பல தோஷங்கள் நீங்கும். மாயிலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக், பித்தளை முதலியவற்றை மாவிலை போன்று கட்டுறது அப்படின்றது சரி கிடையாது, கட்டவும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஒரு சில சாஸ்திரங்கள் உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். இந்த சாஸ்திரங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள குறிப்புகளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.